வணக்கம். இன்னைக்கு மஷ்ரூம் பொரியல் பண்ண போறோம். அதுக்கு நான் 2 பாக்கெட் மஷ்ரூம் வாங்கியிருக்கேன். அதை நல்லா அலசி இப்ப நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்க போறோம். இப்ப பாருங்க, நீங்க பாத்துட்டு இருக்க மாதிரி நம்ம வந்து நீட்ட வாக்கல அல்லது வந்து எவ்வளவு உங்களுக்கு ஷேப் வேணுமோ அந்த மாதிரி குட்டி குட்டியா நம்ம வந்து நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம் தனியா. இப்போ பொரியலுக்கு தேவையான மஷ்ரூம் நமக்கு ரெடியா இருக்கு. இப்ப தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. பாருங்க, நான் வந்து பெரிய வெங்காயமும் எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயமும் எடுத்திருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், மிளகாய் தூள், கருவேப்பிள்ளை, 2 காஞ்ச மிளகாய், ஒரு 4-5 பல் நறுக்குன பூண்டு. இதெல்லாம் ரெடியா நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்ப கடாயில எண்ணெய் ஊத்தினதுக்கு அப்புறம் கடுகு உளுந்து ஆல்ரெடி நான் போட்டுட்டேன். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ நறுக்கி வச்சிருக்க நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 4-5 சின்ன வெங்காயம், அதுதான் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாம், கருவேப்பிள்ளை, இதோட சேர்த்து காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கணும். நான் ஆக்சுவலி மறந்துட்டேன். சோ நீங்க வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க முன்னாடியே. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம மஞ்சத்தூள் போட்டு நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் இப்போ தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நான் வந்து கொத்தமல்லி தூள் எடுத்திருக்கேன். மிளகாய் தூள் 1/4 ஸ்பூன், எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் மசாலாஸ் எல்லாம் நல்லா அதோட வாசம் போனதுக்கு அப்புறம் இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க மஷ்ரூமையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலி தண்ணி இதுக்கு ஊத்த தேவையில்லை. அதுலயே ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதுல இருந்து தண்ணி வந்து வரும். சோ நம்ம அதுலயே அந்த காய் வந்து வெந்துடும், அந்த மஷ்ரூம் வந்து வெந்துடும். இப்போ மீடியம் ஃபிளேம்ல ஒரு 10 மினிட்ஸ் நம்ம மஷ்ரூமை வேக வைக்கலாம். இப்ப பாருங்க, ஆஃப்டர் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதுல எவ்வளவு தண்ணி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ தண்ணி நல்லாவே சுண்டி வந்துருச்சு. இந்த நேரத்துல நம்ம கொத்தமல்லி சின்ன சின்னதா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன், கொத்தமல்லி இலை, அதை நம்ம போட்டு இறக்கிக்கலாம். சோ மஷ்ரூம் பொரியல் தயார். அண்ட் இது வந்து ரசத்துக்கு, தயிர் சாதத்துக்கு அண்ட் தனியாவே மஷ்ரூம் சாப்பாடு இதுல வந்து பிசைஞ்சு நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். ஹாப்பி குக்கிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.